ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் வசந்தராஜ். ஸோ நம்ம ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து திருவண்ணாமலை தொகுதியை பற்றி டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொகுதி வந்து திருவண்ணாமலை. சரிங்களா? இதில் முதல்ல திருவண்ணாமலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் மொத்தம் எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் ஓட்டர்ஸ் 1,27,477 பேரும், மேல் ஓட்டர்ஸ் 1,19,784 பேரும், தேர்ட் ஜெண்டர் 48 பேர். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2,47,309 பேர். இது லாஸ்ட் இயர் 2021 நடந்த எலெக்ஷன்ல ஓட்டர்ஸ் வங்கியை கம்பேர் பண்ணும்போது 38,000 வாக்குகள் கம்மி. விச் மீன்ஸ் இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2,85,000 இருந்தாங்க. இப்போ 2,47,000 இருக்காங்க. சரிங்களா? இப்போ 2021 நடந்த ரிசல்ட்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 டிஎம்கே சைடில் நின்னவர் திரு ஏவா வேலு அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1,37,876 ஓட்டு பெற்று 66.72% ஓட்டு வாங்கியிருந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தணிகைவேல் அவர்கள் 43,203 ஓட்டு வாங்கி, அதாவது 20.91% வாங்கியிருந்தாரு. ஸோ இந்த எலெக்ஷன்ல அவர் 94,673 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதுதான் ஒரு தனி மனித அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட் வந்து ஏவாவேல் அவர்களே சேரும். சரிங்களா? இப்ப 2026 இந்த தொகுதியில யார் யார் நிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே சார்பா திரு ஏவாவேல் அவர்களே திருப்பி நிக்கிறாரு. அதே டிவிகே சைடுல பாத்தீங்கன்னா அருள் ஆறுமுகம் அப்படின்றவரும், என்டிகே சைடு அதாவது நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா எஸ் விக்னேஷ் அவரும் நிக்கிறாங்க. இங்க என்டி அலையன்ஸ்ல அதாவது ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி அலையன்ஸ்ல வந்து இந்த தொகுதி வந்து பிஜேபிக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. பட் பிஜேபி சைடுல இன்னும் கேண்டிடேட் நேம் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. அதனால மீதி இருக்க 3 பேரை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். சரிங்களா? இப்ப ஏவாவேல் அவர்களை பத்தி பார்க்கணும்னா, அவரோட சொத்து விவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு 2026 எலெக்ஷன் அபிடேவிட் கொடுத்தபடி அவரோட சொத்து மதிப்பு 32.45 கோடி. அதாவது பாத்தீங்கன்னா அவரோட அசட்டு பிளஸ் அவரோட ஒய்ஃபோட அசட்டை சேர்த்து. இப்ப இவரோட எம்எல்ஏ ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் 1984 அதிமுக சார்பா தண்டராம்பட்டு தொகுதியில் நின்று முதல் எம்எல்ஏ ஆனார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே தொகுதியில 2001 2006 திமுக சார்பா நின்று வெற்றி பெற்றாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2011 2016 2021 இந்த 3 தடவையும் திருவண்ணாமலை தொகுதியில நின்று வெற்றி பெற்றார். இதுதான் அவரோட எம்எல்ஏ வாழ்க்கை. இதுக்கப்புறம் இவர் என்னென்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து பிடபிள்யூடி அண்ட் ஹைவேஸ் மினிஸ்டரா இருந்ததுனால அவர் அந்த சமயத்தில் அதாவது இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரோட்வேஸ்ல டெவலப்மெண்ட்டும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கோர்ட்ல வந்து மாடர்னைசேஷன் எக்கச்சக்கமா பண்ணி மக்களோட நல்ல ஆதரவு நிறைய பெற்றிருக்காரு. அதே சமயத்திலேயே இங்க திருவண்ணாமலை சைடில் அருணை ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு அங்க இருக்க லோக்கல் எம்பாடிஸ் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இது வந்து அது இல்லாம கிரிவலம், திருவண்ணாமலைனாலே இடத்துக்கு தெரிஞ்சது வந்து கிரிவலம். ஓகேங்களா? அங்க வந்து அந்த கிரிவல பாதை ரோட வந்து மேம்படுத்தி நிறைய பேர் போற மாதிரி வசதி வகையை செஞ்சு வச்சிருக்காரு. இன்னுமே சில பேர்கிட்ட இருந்து கன்சர்ன் இருக்கு, இன்னுமே கூட்ட நெரிசல் அங்க இருக்குன்றது. பட் இருந்தாலும் அந்த ரோட வந்து மேம்படுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து அவர் பண்ண சாதனை. இவர் பேர்ல ஏதாவது அலிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா 2023 நவம்பர் மாசம் அவரு அருணை ஃபவுண்டேஷன்ஸ்ல கிட்டத்தட்ட 40 இடத்துல வந்து அவர் ஐடி ரைட் பண்ணி வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்ற ஒரு அலிகேஷன்ஸ் இருக்கு. அதே சமயத்துல சிப்காட்டுக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு லேண்ட் அக்விசேஷன் அதாவது நில அபகரிப்பு வழக்குமே அவருக்கு மேல அலிகேஷன்ஸ் இருக்கு. அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணாலுமே அவங்க சைட்ல வந்து இதெல்லாம் வந்து அவர் மேல செலுத்தப்பட்ட அலிகேஷன்ஸ். ஓகேங்களா? இப்ப நில அபகரிப்பு அலிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னா கிட்டத்தட்ட அந்த சிப்காட் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு தேவைப்பட்ட இடம் வந்து பாத்தீங்கன்னா அரசு தரப்புல சொல்றது 3,174 ஏக்கரும், அதை 1,800 பேர் வந்து கொடுக்க ஒத்துக்கிட்டதாகவும் 1,200 பேர் வந்து கொடுக்கணும் மறுக்கதாகவும் அவங்களுக்கு 2.5% வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொல்லியும் அதை வந்து கொடுக்க முடியாது. ஏன் அப்ப வந்து அதை எதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு தரணும் அப்படின்ற நோக்கத்துடன் அணுகப்பட்டது அப்படின்னு அரசு தரப்பு சொல்ல. ஆனா வந்து அதே சமயத்துல வந்து விவசாயிகள் வந்து இல்ல எங்களுக்கு வந்து இது நஞ்சை இலம், இதை நான் கொடுத்தேன்னா என்னோட வாழ்வாதாரம் போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்க மறுத்ததுனால இந்த நில அபகரிப்பு வழக்கு அப்படின்றது ரொம்ப சர்ச்சையாவே போச்சு. இது வந்து ஒன் ஆஃப் த கீ டாபிக். நீங்க எங்க டிஸ்கஷன் எலெக்ஷனை பத்தி பண்ணாலுமே இதை எல்லாமே முன்னணி வைப்பாங்க திமுக எதிராக பேசணும்னு நினைச்சவங்க. சரிங்களா? இது வந்து இப்ப இந்த சிப்காட் போராட்டத்துல உள்ள வந்தவர் தான் அருள் ஆறுமுகம். அவரு தான் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிவிகேல போட்டியிடுறவர். சரி, இப்ப அவரை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருள் ஆறுமுகம் அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்து ஒரு விவசாய மாறினவர். அவரோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா 1,85,00,000 அவரோட ஒய்ஃபோட சொத்தையும் சேர்த்து. சரிங்களா? இவரு இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ ஹிஸ்டரி இருக்கா, எலெக்ஷன்ல எங்கேயா நின்று இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் இது வரைக்கும் எங்கேயுமே நின்னது கிடையாது. அவருக்கு வந்து எந்தவித எலெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டிவிகே சார்பா நிக்கிறார். ஓகேங்களா?
இவருக்கு இவரோட சிறந்த செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கார்ப்பரேட்ல இன்ஃபோசிஸ், போலாரிஸ் போன்ற பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு, அதெல்லாம் வேணாம் நான் விவசாயிக்காக ஹெல்ப் பண்ண போறேன், விவசாய மக்களுக்கு நல்லது செய்ய போறேன்னு ஒரு விவசாயியா மாறின ஒரு மனிதர். சரிங்களா? இவர் வந்து சிப்காட் அந்த பிரச்சனையில நிலவகருக்கு திமுகவுக்கு எதிர்ப்பாக போராடி நல்ல அதாவது விவசாயிகளோட நன்பெயரை பெற்றவர். இவர் வந்து அந்த விவசாயிகளை வந்து மண்ணின் மைந்தன் அப்படின்னே கூப்பிடுறாங்க. அந்த போராட்டத்துல ஒரு மேஜர் பங்கு வந்து இவர் வகிச்சார். நிறைய இடத்துல தலைமை தாங்கியிருக்காரு. இதுதான் இவரோட சிறப்பு அம்சம். இவருக்கு மேல ஏதாவது அலிகேஷன்ஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயத்துல வந்து இவர் மேல குண்டா சட்டம் வந்து பாயப்பட்டு நவம்பர் 2023 அப்ப இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 68 நாள் அவர் அரஸ்ட்ல இருந்து ஜனவரி மாசம் அவர் குண்டா சட்டம் விடுவிக்கப்பட்டு அவர் ரிலீஸ் ஆனார். சோ இவர் வந்து ஆளுங்கட்சி சைட்லேருந்து பேசப்பட்டது பார்த்தீங்கன்னா, இவர் வளர்ச்சிக்கு எதிரானவர், நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் பண்றதுக்கு தடையா இருக்காரு, விவசாயிகளை தூண்டி விட்டு நிறைய பிரச்சனைக்கு காரணமா இருக்கார் அப்படின்ற வந்து ஒரு சில அலிகேஷன்ஸ் அவர் மேல இருக்கு. சரி, ஓகே. இப்ப 3வதா இருக்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் விக்னேஷ். இவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில போட்டியிடுறாரு. இவரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எளிமையான பின்னணியை வந்து சேர்ந்தவர். அவரு 2026 சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா 42 லட்சம் கொடுத்திருக்காரு, இன்க்ளூடிங் அவர் ஒய்ஃபோட இன்கமையும் சேர்த்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இது வரைக்கும் எம்எல்ஏவா எங்கேயாவது நின்றுருக்காரா, ஜெயிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்எல்ஏவா ஜெயிச்சது கிடையாது. ஆனால் கடந்த 2021 எலெக்ஷனில் வந்தவாசி தொகுதியில் தனியாக போட்டிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வயசு 25. சரிங்களா? அவருக்கு இந்த அரசியலில் நிற்கிற அனுபவம் ஆல்ரெடி இருக்கு. இப்போ இது 2வது எலெக்ஷன் அவர் நிற்கிறாரு 2026 திருவண்ணாமலை இடத்துல. இவரு என்ன, இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவரும் வந்து சோசியல் ஆக்டிவிஸ்ட் தான். லைக் நம்ம அருள் ஆறுமுகம் பார்த்தோம்ல, அவரை மாதிரியே இவரும் வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் தான். இவரும் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்லயும் நேரடி தொடர்புகளையும் நிறைய இளைஞர்களை அரசியல் ரீதியாக ஒருங்கிணைச்சு நிறைய பேரை அவர் கட்சிக்கு இழுத்திருக்காரு. அது இவர் வந்து இவர் கொள்கை, அதாவது நாம் தமிழர் கட்சியோட கொள்கையில ரொம்ப தீவிரமா இருந்து நிறைய பேரோட நன்மதிப்பை சம்பாதிச்சிருக்க, நிறைய இளைஞர்களோட பெருமதிப்பை பெற்று நிறைய இளைஞரோட கணக்கில் இருக்கிறவர். சரிங்களா? இவர் ரொம்ப எளிய வேட்பாளர். அதாவது பாத்தீங்கன்னா பார்த்த 3 பேர்லயே இவர் தான் ரொம்ப ரொம்ப எளிமையானவர். ஈஸியா அவங்க அப்ரோச் பண்ண முடியும், அவரை பேச முடியும். ஆனா இவருக்கு ஏதாவது அலிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து தன்னோட கொள்கையை ஒரு ஹார்ஷான டேர்ம்ஸ்ல சொல்ற ஒரு, அதாவது தனக்குரிய கொள்கையை வந்து தீவிரமான அரசியல் பேச்சு பேசுவார். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் டோன் இல்லாம அந்த கொள்கைக்கு எந்த டோன்ல பேசணும்ன்றது இல்லாம கொள்கைக்கு வந்து ஹை டோன்ல பேசி நிறைய இடத்துல சர்ச்சையை கிளப்புற மாதிரி பேசிடுவார். ஸோ இதுதான் அவரோட டிராபேக். ஸோ இப்போ இந்த 3 பேர் இதை பத்தி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போ வந்து இதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி கொண்டு வந்த இன்ஃபர்மேஷன்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க தொகுதியை பத்தி டீட்டெயிலாக பேசணும்னா உங்க தொகுதியை கமெண்ட்ல போடுங்க. அதை பத்தி அடுத்த வர அப்கமிங் சீரீஸ்ல டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே நண்பர்களே.